கன்னி ராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸப்ட் சனி பகவான் மற்ற கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்காங்க. இதில் ராகு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதுவே ஒரு பெரிய விசேஷம். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வருமான அதிகரிப்பு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருகின்ற மாதமாக இருக்கும். இதில் 10ஆவதுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருவார் ஜூன் 15ஆம் தேதியிலேருந்து. பொதுவாக பித்ருக்காரகன் பித்ருஸ்தானத்தில் இருந்தால் தந்தைக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் 15 நாட்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கு பிறகு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே சமயம் செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து வெளிவருவதே உங்களுக்கு ஒரு நன்மை. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாரு. நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தில் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்க எல்லாருக்கிட்டையும் கத்திட்டு இருக்கீங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்பட்டுருக்கீங்க. அதுவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு குறிப்பாக செவ்வாய் உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த விரயஸ்தானத்தில் கேது வந்திருக்காரு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா, படிக்கிற குழந்தைகள்லாம் திடீர்னு பார்த்தா அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்பாங்க. என்னடா அது நம்ம குழந்தை கோயிலுக்கே போகாது அப்படின்னா சரி, திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். நம்ம குழந்தைங்க ஒழுங்காக போகிறாங்களா, கோயிலுக்கு தான் போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது அந்த கோயிலில் கெட் டுகெதர் நடக்குதா அப்படின்ட்டு. அது போய் பார்த்தீங்கன்னா தனிமையில் உட்காந்து ஆண்டவனை பிரார்த்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைத்து கொள்வார்கள். இதுவே குழந்தைகளிடம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாயுடைய விரயஸ்தானத்திலேருந்து 4ஆம் பார்வை, விரயஸ்தானத்திலேருந்து 4ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான நல்ல நாட்கள், சாதகமான நாட்கள் ஜூன் 1ஆம் தேதி இரவு 9 மணி வரை. அதன் பிறகு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 19, 20ஆம் தேதி இரவு 9 மணி வரை. 24, 25, 26, 27, 28, 29ஆம் தேதி உங்களுக்கு விடிய காலை 6 மணி வரைக்கும் தான். அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள், பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் கடைசியில். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி இரவு 9 மணி 45 நிமிடம் முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி இரவு 11 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஸோ 20ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 22ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிதானத்தோடு பேசுவது நல்லது. குறிப்பாக யாருக்கிட்டன்னா ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து கொண்டு சுக்கிரனோடு சேருகின்ற சந்திரன் தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ தான் இந்த இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுறதுக்கோ, சண்டை போட்டு காதல் வயப்படுறது, அப்படி இல்லை ஒரு 40 வயசு 35 வயசில் தேவையில்லாத இந்த போக்சோ கேஸில் மாற்றுறதுலாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது தான். ஸோ கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப க்ஷேம விஷயத்துக்காக தான் இருக்குமே தவிர கெடுதலுக்கு இருக்காது. சண்டை போட மாட்டீங்க. அதே சமயம் மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். படிப்பின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் படிப்புக்கு தேவையான பண உதவிகள் அல்லது படிப்பின் மூலமாக வருமானம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் வரும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காலேஜ் படிச்சுட்ருக்கேன், இல்லை காலேஜ் முடிச்சுட்டேன் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கெல்லாம் இப்பொழுது கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தால் கூட கிடைக்காத வேலை ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறது, காலேஜில் மார்னிங் டைமில் படிச்சுட்டு ஈவினிங் டைமில் வேலை பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் இப்பொழுது சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில், அதாவது
கன்னி ராசியில் பிறந்த திருமண வயதினர், அதாவது இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடித்தா உண்டு, இல்லாட்டி அதை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டார். அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது இங்கே ஒருத்தர்கிட்ட பேசி வச்சுருப்பீங்க, இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வேற ஒரு இடத்துல மனசு ஈடுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும், ஆனால் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குறிப்பாக உஷ்ணத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ஐவிஎஃப் பண்ணி உடம்புல ஏகப்பட்ட ரணம் ஆயிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாதான், கொஞ்சம் கேப் விட்டாதான் உடம்பு ரீகெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. இந்த ராசியில் பிறந்த தொழில்துறையினர், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையினருக்கு தொழில் விருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வேற்று மத தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால வரக்கூடிய நல்ல விஷயம். 7ஆம் இடத்துக்கு சனி வந்தால் கெடுதல் என்னென்னா தப்பான நட்புகள், உங்கள் ஆரோக்கியம் இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறனால நிலம் சார்ந்த முதலீடுகள், இந்த ராசியில் பிறந்த யார் வேணால் நிலத்தில் முதலீடு பண்ணால் நல்லது. இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் பணமே இல்லைன்னு உட்காந்துருக்கும் போது இந்த நலன்தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. ஏன்னா எங்கேயாவது வழுக்கி விழுறதுக்கோ இல்லை சைக்கிளில் போகும்போது கீழே விழுறதுக்கோ, இல்லை யாரும் நீங்கள் ரோட்டில் நின்றுருப்பீங்க ஓரத்தில் ஒரு டீ கடை வாசலில், எவனோ ஒரு குழந்தை ஓட்டின்னு வந்து உங்கள் மேலே இடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த அயல்நாட்டு தொழில் செய்பவர்கள், அயல்நாடு தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அயல்நாடுங்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு வந்து இந்த அயல்நாடு சம்பந்தமாக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதுவும் முதல் பாதியில் சூரியன், விரையாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் முதல் 15 நாட்களில் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு கலந்த நற்பலன்களும் சங்கடமான பலன்களும் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பலன்கள் ஜாஸ்தி இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. சுக அதிகரிப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள், முருகனை வழிபடுங்கள், அப்பனையும் பையனையும் சேர்த்து வழிபடணும். குறிப்பாக முடிஞ்சால் சுவாமிமலைக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அங்கே தான் அப்பாவும் பையனும் சேர்ந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வருவதன் மூலமாக குடும்பத்தின் அனுசரணையும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக அமைந்திடும். இந்த பலாபலன்கள், ஜூன் மாத பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் வரக்கூடிய ஜூன் மாதத்தை நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக அதை உங்களுடைய தொலைபேசியிலோ அதாவது கைபேசியில் வந்தடைவதற்கோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த இடத்துல பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலைஸ்ட் அல்லாட்டி வேறு ஏதாவது அதில் இந்த மற்ற ட்ராப் டவுன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் கீழே கொடுத்துருக்கோம். அந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் ஒன்றா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே வந்து 7200002998 அப்படிங்கிற நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய
பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான். நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம். அந்த டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது, கால்குலேஷன் டிஃப்ரென்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு பலன்கள் சரியாக கொடுக்க முடியாமல் போயிடும். அதுக்காக தான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கணிக்கிறதுக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளையும் கொடுத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.